புக்ஸ் எல்லாம் இறக்கிட்டு வச்சிடணும், அப்பதான் ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாம் கரெக்டா இருக்கும். ஏய் மோனிகா, என்ன பண்ற? புக்ஸ் எல்லாம் எடுக்கிறேன். ஏய், எனக்குள்ள புக்ஸ்லாம் நிறைய வைப்ப. இப்போ நான் புக்ஸ்லாம் எல்லாம் எடுக்கறேன். உனக்கு நான் ரெஸ்ட் கொடுக்க போறேன். நீ தான் அழுவுறியே புக்ஸ் அதிகமா வச்சா. ஜீனி, உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணட்டுமா? யார் இந்த ஃப்ரெண்ட்? தோ இதுதான் ஷீனி. மோனிகா, இந்த பேக் என்னோட சூப்பரா இருக்கு மோனிகா. இதுக்கு பின்ன உன்னை விட அதிகமான வெயிட் தாங்கறதுக்காக தேடி தேடி கண்டுபிடிச்ச பேக். சரி மோனிகா, இனிமே நான் மறந்துடுவியா? அட, உன்னை மறந்துடுவேனா? நீ என்னோட 3 வருஷமா டிராவல் பண்ணிருக்க. அவளை ஸ்கூல் போகும்போது யூஸ் பண்ணுவேன், உன்னை எக்ஸாம் போகும்போது யூஸ் பண்ணுவேன், ஆனா கண்டிப்பா உன்னை யூஸ் பண்ணுவேன். யூஸ் மீ மோனிகா, யூஸ் மீ. உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லான பேக் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். ஏ பசங்களா, இன்னைக்கு என்னோட கல்யாண நாள். இங்க எல்லாருக்கும் பார்ட்டி இருக்கு. ஐ மேடம் பார்ட்டி தராங்க. போங்க போய் என்ஜாய் பண்ணுங்க, உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்றேன். திருப்பி இதுங்களா பார்ட்டி பண்ண ஆரம்பிச்சிருச்சீங்களா? எந்த ஒரு காரணமும் இல்ல, சும்மா எல்லாம் பார்ட்டி பண்ணுதுங்க. பிரபு இங்க வா. சொல்லு மணிக்கா. இப்போ எதுக்கு பார்ட்டி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இன்னைக்கு மேடமோட கல்யாண நாள், அதனால தான் பார்ட்டி பண்றாங்க. வா நீ பார்ட்டி பண்ணு. வேணாம், உங்க கிளாஸ் பசங்களுக்குலாம் நான் பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. நீங்க மட்டும் பார்ட்டி பண்ணுங்க, நான் போறேன். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, வா. மேடம், இந்த மோனிகாவும் பிரபுவும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அந்த மோனிகா ஒரு மனுஷி மேடம், அவளை சும்மா விடக்கூடாது. இரு நான் ஏதாவது பண்றேன். பிரபு வாங்க. மோனிகா கிட்ட பேசாத மேடம், அவ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அவதான் இன்னைக்கு நமக்கு டின்னரு. இவங்க கிட்ட இருந்து நான் தப்பிக்கணும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பை. கேப்சி சிக்கன்லாம் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னைக்கு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடணும், ஆசை தீர. அட, அந்த பொண்ணு என்னமோ ஆர்டர் பண்றது. அந்த பொண்ணை பயமுறுத்தி அது எல்லாத்தையும் சாப்பிடலாம். ஏய் பொண்ணு, என்ன ஆர்டர் பண்ண? எனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணி இன்னொன்னு சாப்பிடுறேன். சரி இரு, ஆர்டர் பண்றேன். இது ஆர்டர் பண்ணு, அதை ஆர்டர் பண்ணு, ஒண்ணு விடாத. அந்த காம்போ ஆர்டர் பண்ணி இன்னொன்னு சாப்பிடுவேன். ஐயோ, அதை ஆர்டர் பண்றதுக்கு என்கிட்ட காசு இல்ல, என்னால ஆர்டர் பண்ண முடியாது. நீ ஆர்டர் பண்ணல, ஒண்ணு சாப்பிடுவேன். சரி இரு, ஆர்டர் பண்றேன். அப்பா, அந்த சோப்பு இங்க இல்ல. ஏய் பொண்ணு, நான் இங்கதான் இருக்கேன். என்ன என்னை விட்டு எல்லாம் சாப்பிடலான்னு பாக்குறியா? ஐயோ, இல்ல சாப்பிடுங்க, எல்லாத்தையும் நீயே சாப்பிடுங்க, எனக்கு எதுவும் வேணும். ஆஹா, என்ன டேஸ்டா இருக்கு இந்த சிக்கன். ஆஹா, சூப்பரா இருக்கு, நல்லா கிறிஸ்பியா இருக்கு. செமையா இருக்கு ஜூஸ். எங்க பார்த்தாலும் இந்த ஜோம்பி தொல்லை. நான் எங்க போய் என்ன பண்ணாலும் என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி கேப்சி சிக்கன்லாம் பிடிக்குமா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய். என் சக்தி எல்லாம் போயிடுச்சு. என் சக்தி எனக்கு திரும்ப வேணும்னா நான் சாத்தான்களின் தலைவனை கூப்பிடணும். வாயமுடு. நான் உடம்புக்குள்ள சைத்தான் தலைவரோட ஆவியை இறக்க போறேன். அது மூலியமா எனக்கு சக்தி கிடைக்க போகுது. பேய்களின் ராஜா இவங்குள்ள ஆஜா. பேய்களின் ராஜா இவங்குள்ள ஆஜா. என்ன எதுக்கு கூப்பிட்ட? என் சக்தி எல்லாம் போயிடுச்சு. அது திரும்பி வரதுக்கு நான் என்ன பண்ணணும்? உன் வயசுல இருக்கிற 3 பசங்களை நீ பலி கொடுக்கணும். அப்பதான் உன் சக்தி உனக்கு திரும்பி கிடைக்கும். எனக்கு என் சக்தி எனக்கு திரும்ப கிடைக்கணும்னா நான் 3 மனுஷங்களை பலி கொடுக்கணுமா? சரி, நீங்க சொன்ன மாதிரியே நான் பலி கொடுத்துறேன். சரி, சீக்கிரமா மந்திரத்தை சொல்லி இந்த சரீரத்துல இருந்து என்ன வெளியே அனுப்பு. என் சக்தி எனக்கு கிடைக்கணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கிறேன். அம்மா, ஏமா புடுங்குறீங்க? ஏய், என் போனை கொடு. அம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சு? கொடுங்கம்மா போனை. அம்மா மோனிகா, அம்மா இங்க வா. அண்ணா, இந்த இடம் சூப்பரா இருக்குல்ல? ஆமாமா. அண்ணா, அது என்னது? வாவ், எவ்வளவு அழகான பொம்மை. மோனிகா, வா வீட்டுக்கு போலாம். மோனிகா, வா வீட்டுக்கு போலாம். உனக்கு என்ன தைரியம் தான் கேட்டப்ப? இதெல்லாம் இந்த பொம்மையை எடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி பண்றா. முதல்ல இந்த பொம்மையை தூக்கி போடணும். அந்த பொம்மையை எப்படி கொடு. விடு, என் பொம்மையை என்ன தைரியத்தை தொட்டுப்ப? இந்த பொம்மை இந்த பொண்ணு கையில போச்சு. அவன் இங்கதான் வரா. மோனிகா, என்ன விடு, நான் அண்ணன். இதுக்கெல்லாம் அந்த பொம்மை தான் காரணம். தண்ணியில இருக்கோ ஏறுமே, என் கையில வந்து இந்த பொம்மை. மோனிகா, என்ன பண்ண? எனக்கு என்னாச்சு? ஆமா, உன் கையில இருந்த பொம்மை எங்க? இந்த பொம்மையை கேட்கல. ஒண்ணு இல்ல, மாமா வீட்டுக்கு போயிடலாம்.
இந்த பொம்மை யார்கிட்டயும் போகாம எதனா செய்யணும். ஐயோ பொம்மை காண போச்சு. இன்னும் இந்த பொம்மை என்ன பண்ண போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோக்கு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கிறேன். அட எவ்வளவு கலர் கலரான பால்ஸ். அதான் செம்ம ஜாலியா இருக்கு. வாவ் எவ்வளவு பால்ஸ் இது எடுத்து போட்டு விளையாடினா செம்ம ஜாலியா இருக்கு. அங்க டென்ட் கார்ல போடலாம். வாவ் என்ன தனியா விளையாடிட்டு இருக்க? வா என் கூட வா, நீயும் நானும் சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். இங்க வா, சுத்தி சுத்தி ஓடி பிடிச்சி விளையாடலாம். ஓடி வா, இங்க பாரு. ஐயோ சாமி நீ இருக்கியா? நீ சாமிடா. மாதாஜி உண்மையிலே பேய் இருக்கா? பேயும் இல்ல பிசாசம் இல்ல. ஜனங்க எல்லாம் பேய் பிசாசுன்னு பயப்படுற வரைக்கும் தான் நம்மளோட பழப்பு ஓடும். மாதாஜி எங்க வீட்டுல பேய் இருக்கு. பேயா நான் ஓட்டுறேன், ஆனா 5000 ரூபாய் செலவாகும். 5000 ரூபாய் நான் 50000 ரூபாய் தரேன், நீங்க ஓட்டினா போதும். சரி வா போலாம். மாதாஜி இதுதான் என்னோட வீடு. சரி வா போலாம். ஐயோ நான் வரல. சரி இங்கே இரு, நான் போறேன். ஐயோ இந்த வீட பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சும்மா இரு, ஒரு 5 நிமிஷம் ஆக்டிங் பண்ணா 50000 ரூபாய் கிடைக்குது. நீ போய் சோபால உட்காரு போ. ஐயோ நீங்க என்ன நடக்குது? ஐயோ பேய் யானி நான் பேய். நான் நம்ப மாட்டேன். இரு நான் யாருன்னு காட்டுறேன். இந்த பேரு ரத்தம். இப்ப நம்புறியா? இல்ல நீ உண்மையில பேயா இருந்தா இந்த வீடு பாரு எவ்வளவு அழுக்கா இருக்கு. இதெல்லாம் சுத்தம் பண்ணு. அங்க அழுக்கா இருக்குது பாரு, அங்க சுத்தம் பண்ணு. இங்க அழுக்கா இருக்குது பாரு, இங்க சுத்தம் பண்ணு. இப்ப நம்புறியா நான் பேயின்னு? ஆஹா நான் நம்ப மாட்டேன். பேய்லாம் போயிடுச்சு வா. அட பரவாயில்லையே, உங்க மாதாஜி பேயை கட்டுப்படுத்திட்டாங்களே. இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன திருட உன்னை தொடுத்துறானிட்டு என் வீட்டுல வந்து ஒழிஞ்சிக்கிட்டியா? நீ யாரு? நான் ஒரு துராத்மா. என்னை இங்க மந்திர கட்டை போட்டு கட்டி வச்சிருக்காங்க. நீ என்னை இதுல இருந்து விடுவிச்சேனா நான் உன்னை அந்த திருடன் கிட்ட இருந்து காப்பாத்துறேன். நான் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்றது? இங்க பார், கீழ இருக்க இந்த மந்திர கட்டை அழிச்சிடு. அதுக்கு பதிலா நான் உன்னை அந்த திருடன் கிட்ட இருந்து காப்பாத்துறேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா நீ என்ன எதுவும் பண்ணக்கூடாது. நான் விடுதலை ஆயிட்டேன். எங்க இருக்க? எங்க இருக்க நீ? எங்க? இந்த கதவு எப்படி தன்னால முடிச்சு? அந்த கதவை நான் தான் மூடினேன். இப்ப உன் மூச்சையும் நான் தான் நிறுத்த போறேன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கிறேன். எங்க வீட்டு சாவி என்கிட்ட இல்ல, பேரண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க வர வரைக்கும் உங்க வீட்ல நான் கொஞ்சம் இருக்கட்டுமா? சரி சரி சீக்கிரம் உள்ள வா. இங்க பார், இந்த வீட்ல பேய் இருக்கு. அது உன்னை என்ன பண்ணாலும் நீ அதை பார்த்து பயப்பட கூடாது. அப்படி நீ பயந்தனா அது உன்னை சாப்பிடும். நீ அதுகிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நீ பயப்படாத மாதிரி நடிக்கணும், புரியுதா? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் வளராதீங்க. நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். சொல்றது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். அந்த போட்டோல இருக்கிறது யாரு? போட்டோவா? நீ எந்த போட்டோவுமே இல்லையே. என்ன பயம் காட்டலாம்னு பாக்குறியா? இந்த லைட்டுக்கு என்னாச்சு? இவர் ஏன் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு? எனக்கு இப்பதான் புரியுது. இது எல்லாத்துக்கும் இவருதான் காரணம். இவரு கதையை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அந்த பேய் தான். அந்த பேயை நான் எதை பண்ண போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கிறேன்.